எங்க சொன்னா கேளு வா. என்ன ஏய் என்னடா பண்ற? சத்தம் போடாத, அமைதியா இரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தனியா வர்றாங்கன்னா பிரச்சனையை பேசி தீக்கிறக்காக தான் இருக்கும். என்னன்னு கவனிப்போம். எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நமக்குள்ள என்ன முக்கியமான விஷயம்? ஏன் கார்த்தி, ஏன் இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுற? என்கிட்ட உனக்கு அன்பாவே பேச தெரியாதா? அன்பாவா? உன்கிட்டயா? பேசுனதெல்லாம் போதும், விஷயத்த சொல்ல. நான் கர்ப்பமா இருக்கேன். என்ன? ஓவர் டேக் பண்ணிட்டாயா? ஓ இதுதான் அதுவா? இவ டெஸ்ட் பண்ண கிட்டதான் நம்ம பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலயே. எப்படி? எப்படின்னா என்ன அர்த்தம் கார்த்தி? ஏன் இது உன் குழந்தை இல்லைன்னு உனக்கு சந்தேகமா இருக்கா? ஏய், நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் இங்க பாரு பிருந்தா, இது சரியா வராது. இப்போ எதுக்கு குழந்தை? இங்க பாரு, நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குழந்தை ப்ளீஸ் நமக்கு வேண்டாம். எப்படி கார்த்தி, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? உன் மனசு என்ன கல்லா? ஆமா, என்ன சொன்ன? நான் டாக்ஸிக்கா இருக்கனா? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நீ எவ்வளவு சுயநலமா இருந்திருக்க கார்த்தி. உனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம், உன் சொகுசு முக்கியம். அதுக்காக நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்க? அத பத்தி நான் கேட்டா நீ சண்டை போடுற. உன் பிசினஸ்ல நீ கொஞ்சமாவது வெளிப்படையா இருந்தியா? உன்னோட பர்சனல் லைஃப்லயும் நீ நேர்மையா இல்ல, உன் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நீ நேர்மையா இல்ல. உன் பிஏ ஒருத்தி இருந்தாலே ஜாஸ்மின், அவ கூட நீ போட்ட ஆட்டோலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய், பைத்திய மாதிரி பேசாதடி. லூசு மாதிரி. அவளுக்கும் எனக்கும் பிசினஸை தாண்டி எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுங்க. இங்க பாரு, அவளுக்கு என் மேல சின்னதா ஒரு கிரஷ் இருந்தது. ஆனா நான் ஒத்து வராதுன்னு அத நான் எப்பவோ சொல்லிட்டேன்டி. கார்த்திக், ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கார்த்திக். எனக்கு இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கார்த்திக். இந்த குழந்தைக்காகவாவது நம்ம சேரலாம்ல. பழசு எல்லாத்தையும் மறந்துடலாம் கார்த்திக். எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. சோ இந்த குழந்தைய வச்சு என்ன கட்டி போற பிளான்லாம் வேணாம். இப்பவே இதுக்கு அப்புறம் உண்டான வழிக பாரு. ஏய், பேசாத. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். ஏய் என்னடா இது? ஏதோ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க போல. இதுங்களை இப்படியே விட்டா ரொம்ப தப்பாயிடும். நம்ம தான் சரி பண்ணணும். சரி, நான் பிருந்தா கிட்ட பேசுறேன். பேசாத. இதுங்களுக்கு அட்வைஸ் தேவையில்ல. இதுங்களுக்கு தேவை ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக், அதை வச்சு இதுங்களை மாற்ற முடியும். இதுங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. டேய், நீயும் என் புள்ளதாண்டா. உனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. அது அது வந்து உன்னை நம்ம கடையிலே உட்கார வச்சு நானே உனக்கு தொழில் கற்றுக் கொடுத்து ஆளாக்கி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். சரியா? டேய், ஏண்டா ஏண்டா அழற?
கத்தி, ஏய் அழாதடா. கத்தி, அழாத. உட்கார். மாற ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதான்ப்பா புரிஞ்சுது. ம். ஏன்னா அது உன் வளர்ப்புல. டேய் என்ன அழுதுட்டு இருக்கியா? ஏண்டா என்னாச்சு? நீதான் இவனை அழ வச்சிட்டு இருக்கியா? சும்மா இருக்க மாட்டியா? ஏன்டா அழுற? கண்ணத்தோட முதல்ல அழாதடா. இங்க பாரு, நீ எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஓடிக்கிட்டே இருந்ததா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அழாதடா. கண்ணத்தோட நாங்களா இருக்கோம்ல, அழாத. சரி பாரு, இப்ப எவ்வளவு அழகா இருக்க. சிரிச்சுக்கிட்டே இருடா, சந்தோஷமா இரு. நான் சொல்லுனா டேய், நாங்க இருக்கோம்டா, கவலைப்படாதடா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா. வள்ளிமா, என் குட்டி தங்கச்சி அம்மாவாக போறா. 7 வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிற நல்ல செய்தி இது. பிருந்தா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். பிருந்தா, இது என்ன அழற விஷயமா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம், எவ்வளவு நல்ல விஷயம். இது நீ உடனே எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிருக்கணும்ல. ஆமா, உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு ஊரையே ரெண்டாக்கி இருப்பான். நீ சொன்னியா இல்லையா? கார்த்தி, கார்த்தி, என்ன என்ன பிருந்தா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? சந்தோஷமான விஷயம் தானே. கார்த்தியை கூப்பிடுற, அவன் சந்தோஷப்படுவான். எல்லார்கிட்டயும் சொல்லலாம். உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? இங்க பாரு, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். முன்ன மாதிரி நீங்க சந்தோஷமாவே இல்ல, விலகி விலகி இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பிருந்தா, ஏன் மேல சத்தியம், நீ இப்ப உண்மையை சொல்லிதான் ஆகணும். அக்கா, அது பிருந்தா, உண்மையை சொல்லுமா. அக்கா, கார்த்திக் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்றாருக்கா.